யானைகள் மனுஷங்களை அச்சுறுத்தின ஒரு சில வீடியோக்களை தான் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். எப்பயுமே யானைகள் நம்மளை தாக்க வந்துச்சுன்னா யானைகளை பார்த்து நம்ம கத்தக்கூடாது. ஏன்னா நம்ம கத்தனோம்னா யானை பயந்துகிட்டு அதை நம்மளை தாக்குறதுக்காக வரும். ஆனா ஒரு சில வீடியோக்களை பார்க்கலாம், ஒரு சில பேர் கத்தியே யானையை துரத்துவாங்க. அந்த மாதிரி துரத்துறவங்க அந்த இடத்துல உண்மையிலேயே அவங்க தைரியமா இருப்பாங்க. அப்படி தைரியமா இருக்கிறவங்க யானையை கண்டெல்லாம் பின்னாடி போக மாட்டாங்க, அவங்க கத்தியே அந்த யானையை அந்த இடத்த விட்டு துரத்துவாங்க. ஆனா நார்மலா யானை போய்கிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி கத்தணும்னு இங்க யானை பயந்துகிட்டு நம்மளை தாக்குறதுக்காக வரும். ஒருவேளை யானை நம்மளை தாக்க வந்துச்சுன்னா யானைக்கு பயந்து நம்ம நேரா மட்டும் ஓடக்கூடாது, எப்பயுமே ஜிக்ஸாக தான் ஓடணும். அப்படி ஓடணும்னா யானையால அப்படி ஓடி வர முடியாது, நம்ம ஈஸியா யானை கிட்ட இருந்து தப்பிக்க முடியும். நேரா ஓடிக்கிட்டு இருந்தோம்னா நம்ம எவ்வளவு தூரம் ஓடினாலும் யானை நம்ம பின்னாடியே துரத்திக்கிட்டு தான் வரும். யானைகளுக்கு எப்போ மதம் பிடிக்குன்னு சொல்ல முடியாது. அப்படி மதம் பிடிச்சிருச்சுன்னா யானை என்ன வேணா பண்ணும். அந்த பாகனும் அந்த யானையை கட்டுப்படுத்துறதுக்காக எவ்வளவு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த வீடியோட தொடக்கத்திலே நான் சொல்லியிருந்தேன், யானைகள் துரத்தும் போது நம்ம எப்பயுமே நேராக ஓடக்கூடாது, ஜிக்ஸாக்காக தான் ஓடணும்னு. ஏன் நேராக ஓடக்கூடாதுன்றதுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளே இந்த வீடியோ தான். காடுகளோட அருகில் இருக்கக்கூடிய இந்த மாதிரியான தேயிலை தோட்டங்களுக்கு அடிக்கடி யானைகள் வந்து போகும். சில நேரத்தில் வழி தவறி வரும், சில நேரத்தில் உணவு தேடி வரும். அந்த மாதிரி வர்ற நேரத்தில் அந்த யானைகளை அமைதியாக விட்டாலே அதுவே காட்டுக்குள்ளே போயிடும். அப்படி ஒருவேளை அது எதையாவது சேதப்படுச்சுன்னா கும்கி யானைகளை தான் நம்ம கூப்பிடணும். நம்ம இந்த மாதிரி கத்தி துரத்தக்கூடாது. அப்படி நம்ம கத்தணும்னா அந்த யானைகள் இப்படி தான் நம்மளை துரத்திக்கிட்டு வரும். இந்த மாதிரியான வீடியோ வந்து கும்கி படத்தில் பார்த்துருப்பீங்க, இல்லைனா ஒரு சில ஹாலிவுட் படத்தில் பார்த்துருப்பீங்க. அப்படி இல்லைனா எப்பயாவது நியூஸ் சேனலில் இந்த மாதிரியான வீடியோவை பார்ப்பீங்க. இந்த மாதிரி தேயிலை தோட்டங்கள்லையோ இல்லை ஊருக்குள்ளேயோ யானை வரும்போது இந்த மாதிரி கும்கி யானையை வச்சு இப்படி தான் அந்த யானையை விரட்டுவாங்க. ஆனால் கும்கி யானையை பார்த்தோன்னா அந்த யானை மிரண்டெல்லாம் ஓடாது, அந்த கும்கி யானையை தாக்குறதுக்காக அந்த யானை வேகமாக வரும். அந்த மாதிரியான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. காட்டுக்குள்ளேருந்து வழி தவறி ஊருக்குள்ளே வந்த யானை எப்படி இந்த ஊரை விட்டு வெளியில் போகிறதுன்றது தெரியாமல் அந்த ஊருக்குள்ளே இருக்க எல்லா இடத்தையுமே சேதப்படுத்திக்கிட்டு இருக்கு. ஆனால் ஒரு வழியாக காட்டுக்குள்ளே போகிற வழியை இந்த யானையை கண்டுபிடிச்சி அது வழியாக போகுது. மனுஷங்களுக்கு எந்த ஒரு ஆபத்து வந்தாலும் மனுஷங்களுக்கு முதல்ல எச்சரிக்கை கொடுத்து அந்த ஆபத்தை முதல்ல எதிர்கொள்றதே நாய்கள் தான். இவ்வளோ பெரிய யானை ஊருக்குள்ள வந்தாலும் மனுஷங்களை சுற்றி நின்று வேடிக்கை தான் பார்ப்பாங்க, ஆனால் நாய்கள் தான் அது கிட்ட போகும். நாய்களால் யானைகளை வெல்ல முடியலன்னா கூட மனுஷங்களுக்காக நாய்கள் யார் கூட வேணாலும் சண்டை போடும். காட்டோட அரசனா என்னதான் சிங்கங்கள் இருந்தாலும் சிங்கங்களை கண்டு யானைகள்லாம் பயப்படாது. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண் சிங்கத்தை யானை தாக்க வருதுன்னா அந்த பெண் சிங்கம் வந்து அதோட ஒரே ஒரு குட்டியை மட்டும் அதோட வாயில கவிக்கிட்டு போகுது. மற்ற 2 குட்டியுமே அந்த பெண் சிங்கம் பின்னாடியே போகுது. ஆனால் யானைகள் ரொம்பவே இறக்க குணம் கொண்டது. ஏன்னா அந்த குட்டிகள் அந்த யானை எதுவுமே செய்யலை. அது வழியாக போனால் அந்த குட்டிகளுக்கு எதாவது ஆயிரும்னு அந்த யானை அந்த பக்கமாக போகுது. நிலத்தில் வாழக்கூடிய உயிரினங்கள்லேயே பலமான ஒரு உயிரினம்னா அது யானைகள் தான். யானைகளோட பலம் இந்த அளவுக்கு இருக்கு. இந்த வீடியோவில் யானைகளை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, புலியை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறேன். பூனை குடும்பத்திலேயே சிங்கம் என்ன தான் காட்டோட அரசனாக இருந்தாலும் பூனை குடும்பத்திலேயே பலமான ஒரு உயிரினம்னா அது புலி தான். அப்படிப்பட்ட புலியை பார்த்து காட்டோட பலமான உயிரினமான யானை கூட பயப்படும். நம்பலன்னா இந்த வீடியோவை பாருங்கள். காட்டுக்குள்ளேருந்து வந்து ரோடு வழியாக மறுபடியும் காட்டுக்குள்ளேயே அந்த யானை போய்கிட்டு இருந்துச்சு. இவங்க தேவையில்லாமல் சத்தம் போட்டு அந்த யானையை திருப்பிட்டாங்க. இது வரைக்கும் தான் ஃபுட்டேஜ் எனக்கு கிடச்சிருக்கு. இதோட ஃபுல் வீடியோ கிடச்சிச்சுன்னா நான் அடுத்த வீடியோவில் போடுறேன்.